சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் ஒய் பிரகாஷ் அவர்கள். சீக்கிரம் முடிச்சிடறோம். உங்களுக்கும் வேலை இருக்கு. பாவம் பெண்கள் எல்லாம் வந்துருக்காங்க, தாய்மார்கள் எல்லாம் போய் சாப்பாடு செய்யணும். அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கும் வேலை இருக்கு. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு தலைகுனியது பரப்புரை மாபெரும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரும் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சூளகிரி தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கேசி பாக்யராஜ் அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் ஏஎம் ரகுநாத் அவர்களே, கருணாகரன் அவர்களே, அப்பையா அவர்களே, நாகேஷ் அவர்களே, சின்ராஜ் அவர்களே, 6 ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆலோசனையும் அறிவுரையும் உலக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எனக்கு முன்பாக இந்த தொகுதியில வளர்ச்சி பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் முன்னாள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் யுவராஜ் அவர்களே, துணை செயலாளர் அண்ணன் ஒய் சின்னசாமி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் வீராரெட்டி அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பாக இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவலங்கள் எல்லாம் எடுத்து சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் PS சீனிவாஸ் அவர்களே, மாநில விவசாய அணியினுடைய துணை அமைப்பாளர் DM ஹரியப்பன் அவர்களே, மேடையில வீட்டிற்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளே, இந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஊராட்சி கழகத்தினுடைய செயலாளர்களே, BL2 BDA BLC ஒருங்கிணைப்பாளர்களே, மகளிர் அணி சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் முருகன் அவர்களும் PS சீனிவாஸ் அவர்களும் சிறப்பாக பேசியிருக்கிறார். இறுதியாக நம்மளுடைய அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்க இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் சுருக்கமாக பேசி என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இன்னொரு 2 மாசம் இருக்கு. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா
தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோமோ கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தோம். அந்த 505 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருப்பார். சொன்னதெல்லாம் நிறைவேற்றி காட்டிய ஒரு முதலமைச்சர், சொல்லாததையும் நிறைவேற்றி காட்டிய ஒரு முதலமைச்சர், யாரும் செய்யாத சாதனைகளை தமிழகத்திலே செய்து வரலாறு படித்த ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். எத்தனையோ நெருக்கடிகள், ஒரு பக்கம் ஒன்றிய அரசு நெருக்கடி, இன்னொரு பக்கம் ஆளுநர் நெருக்கடி, இன்னொரு பக்கம் பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு சுத்தக்கூடிய பழனிசாமி, இவங்க எல்லாரும் இருந்தாலும் சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். சொன்ன நீங்க எல்லாம் சொல்றேன், அவ்வளவு திட்டங்கள். நாங்க வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் சொன்னோம். இன்னைக்கு 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி பிஜேபியும் பழனிசாமி யோசிக்கும் போது நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் திடீரென்று சகோதரிகள் காலையில் எழுந்து மொபைல் பார்த்தா ஒரே சந்தோஷம், அல்லாஹ் அக்கவுண்ட்ல 5000, பிப்ரவரிக்கு 1000, மார்ச்சுக்கு 1000, ஏப்ரலுக்கு 1000, 2000 சிறப்பு தொகை, மொத்தம் 5000 ஒரே நாள் எல்லா அக்கவுண்ட்லயும் 1,35,00,000 குடும்பத்திலையும். அது மட்டுமா, மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வர போறோம், வந்த உடனே 2000 கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. இரண்டாவது, பெண்களுக்கெல்லாம் நகர பேருந்துல இலவச பயணம் சொன்னோம். இன்னைக்கு யாராவது பெண்கள் நகர பேருந்துல டிக்கெட் வாங்குறீங்களா? வாங்குறீங்களா? எல்லாம் கம்முனே இருக்கீங்களா? வாங்கல. யார் ஓட் போடணும்? உதயசூரியன் தான் கொண்டு வந்தது. உதயசூரியன் தான் நீங்க ஓட் போடணும். நம்ம பசங்க எல்லாம் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை சத்தான இன்னைக்கு காலை உணவு கொடுக்கிறோம். உலகத்திலே எந்த நாட்டிலேயும் இல்லாத திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல் அறிவித்த ஒரு முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். மகளிர் சுய உதவிகள் ஆரம்பித்ததே திமுக ஆட்சியில. 1989 தர்மபுரியில் நம்முடைய கலைஞர் அவர்கள் அறிவிச்சார், உருவாக்கினார். இன்னைக்கு பல கோடி ரூபாய் தள்ளுபடி செய்து பல கோடி ரூபாய் கடன் கொடுத்த ஒரு ஆட்சி எதுன்னு சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, உதயசூரியன் சின்னம் தான். நம்ம சீனி பேசும்போது சொன்னார், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உதயசூரியன் தான். கடந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது. நானும் முருகன் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். யாராவது ஒரே ஒரு விவசாயிக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாருன்னு சொன்னா ஒரு விவசாயி கூட இலவச மின்சாரம் கொடுக்கல. நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வருஷத்துக்கு 50,000 சொல்லி 2 லட்சம் விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் இலவச மின்சாரம் கொடுத்திருக்கிறோம். நம்ம குடும்பத்துல 12ஆம் வகுப்பு படிச்சு மேல் படிப்புக்கு போனா மாதம் 1000 ரூபாய் இன்னைக்கு எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அக்கவுண்ட்ல போடுறோம். இப்படி சொன்னா என்ன விட்டா நீங்க எல்லாம் சொல்றேன்.
மக்களை தேடி மருத்துவம் முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு சாமனப்பள்ளிக்கு வந்து ஒரு குக்கிராமத்தில் உட்கார்ந்து ஒரு திட்டத்தை தொடங்கினார். இன்னைக்கு 2 கோடி மேல பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக அந்த திட்டம் இருக்கு. இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தோம், தோழி விடுதி கொண்டு வந்தோம். எல்லா திட்டம் சொன்னா என்ன விட்டு நீங்க எல்லாம் சொல்லணும், அதனால நேரம் இல்லை, இங்க எல்லாம் போயிடுங்க. அப்புறம் எழுது நடுவில் ஆனா நம்ம முருகன் சொன்னது போல எல்லா திட்டமும் நாங்க கொண்டு வந்து எல்லா வேலைகளும் நாங்க தான் கொண்டு வந்து இருக்கிறோம். ஆனா பூஜை செய்வது மட்டும் இங்க வராது. நான் மாவட்ட செயலாளர் முறையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கு மேடையில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் அது ரகுநாத்தாக இருந்தாலும் சரி, கருணாகரனாக இருந்தாலும் சரி, நம்முடைய நாகேஷாக இருந்தாலும் சரி, சின்ராஜாக இருந்தாலும் சரி, பாக்யராஜாக இருந்தாலும் சரி, அப்பையாவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து என்னை பார்த்து எங்க கிராமத்துக்கு பஸ் வசதி வேணும், எங்க ஊர்ல கடை பிரிக்கணும், எங்க ஊருக்கு பாலம் வேணும், எங்க ஊருக்கு ரோடு வேணும்னு கேட்டு 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 அரசாங்கத்திட்ட பேசி முதலமைச்சர்கிட்ட பேசி வாங்கி வந்து கொடுத்தது நாங்க இங்க இருக்கிறவங்க. நம்ம முருகன் எப்பெல்லாம் சட்டமன்றம் நடக்குதோ அப்பெல்லாம் இவ்வளவு பேப்பர் எடுத்துட்டு வராரு. வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் செய்து நம்ம பூஜை போடுறது இன்னொருத்தர் சட்டமன்றத்தில் எனக்கு முன்னாடி தான் உட்கார்றாரு, ஆப்போசிட்ல. இங்கே ஏறி அங்கே ஏறிதான் ஒரு நாள் கூட 5 வருஷத்துல நான் இந்த பக்கம் உட்கார்றேன், அவர் அந்த பக்கம் உட்கார்றாரு. இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக நான் இது பேசியிருக்கிறேன் ஏதாவது ஒன்று சொல்லு. அஞ்சு வருஷம் சார் அப்படிப்பட்ட ஓட் போட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்களே, அதுதான் நம்ம மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க போடல, போட்டவங்க சொல்றேன். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த முறை என்ன பண்ண போறீங்க? உதயசூரியன் தான் உதிக்கணும். உதிக்குமா? நம்பலாமா? நம்பலாமா? உதயசூரியன் உதிக்குமா? ஏன்னா தொடர்ந்து திமுக கோட்டை இந்த தொகுதி, தொடர்ந்து திமுக கோட்டை இந்த தொகுதி. எப்படியோ கோட்டை விட்டுட்டீங்க, அந்த கோட்டையை மீண்டும் கட்டணும். இப்ப நடக்கிற தேர்தல் யாரும் தெரியுமா? தில்லியா தமிழ்நாடா? நம்ம தலைவர் சொல்றது போல தில்லி ஜெயிக்குமா தமிழ்நாடு ஜெயிக்குமா? தமிழ்நாடு ஜெயிக்கும், தமிழ்நாடு ஜெயிக்கும். என்னைக்கும் தமிழ்நாடு தோத்து வரலாறு இல்லை. நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தலைவராக வந்த பிறகு 11 தேர்தல் நடந்திருக்கு. 11 தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற ஒரு தலைவர் யாருன்னு சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் தான் இருப்பார். இந்த எழுச்சி 60 நாளுக்கு இப்படியே தொடரணும். எழுச்சி 60 நாள் தொடரணும். 60 நாளுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிடும். அதனால இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தொடரணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாரோ, நம்ம முருகன் பேசுவது என்ன சொன்னார், யாரோ பேசுவது இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கூட இப்ப மடக்கணும்னு பாக்குறாங்க. மகளிர் உரிமை தொகை மடக்கணும்னு பாக்குறாங்க. நகர பேருந்துல இலவச பயணம் போது மடக்கணும்னு பாக்குறாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எலெக்ஷன்ல தீவிரமா வேலை செய்யணும். ஆரியனுக்கு திராவிடனுக்கு போர் நடக்குது. அந்த போர்ல திராவிடன் தான் ஜெயிக்கணும். ஜெயிக்க வைப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்த 2வது முறையும் அவர்தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் வருகின்ற தேர்தலில்
கண்டிப்பாக அவரை மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். அதனால எல்லாரும் ரொம்ப ஜாகிரதையா இந்த தேர்தலை சந்திக்கணும். ಕೂಕಟ ಮಹಾರಾಜಪ್ಪ ಕೂಕಟ 10 నిమిషాలు నేను చెప్తాను, మీరు తిరిగా చెప్పాలా? చెప్తారా? நான் ஒன்னு சொல்றேன், மறுபடியும் நீங்க சொல்றீங்களா? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.